தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொண்டியிலிருந்து நாட்டுப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். விவரங்கள் கார்த்திக். பாமன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போய் இந்திய இலையான கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை பார்த்தீங்கன்னா ஒரு விசைப்படகு வந்து பழுதாகி வந்து நின்று போது அந்த விசைப்படகு அதுல இருந்து 10 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடித்த அந்த 10 மீனவர்கள் மீது எல்லை ராணுவ வழக்கு பதிவு செய்து கடற்படை முகாம் கொண்டு சென்று விசாரணை நடத்தி வராங்க. அதே போல பாமன் தொண்டி கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு நாட்டு படகு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படகையும் அதுல இருந்து 4 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 14 மீனவர்களையும் ஒரு விசைப்படகு ஒரு நாட்டு படகு 2 படகுகளை சிறைப்பிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பாமன் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மீது எல்லை ராணுவ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இன்று வந்து சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியுள்ளது மீனவர் மத்தியில. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த 14 மீனவர்களையும் படகை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே பாமன் மீனவர்களின் கோரிக்கையா உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.